வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த நமது ஆனந்த யோகத்திற்கு முதற்கண் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எண்ணங்கள் மட்டுமே வாழ்வை உயர்த்தும். அதாவது எண்ணம் ஆராய்தலில் அடுத்த பகுதி அகத்தாய்வு தான் நம்மளுடைய நன்மணியா ஒவ்வொரு தலைப்பா அழகா கொடுத்துருக்காங்க அந்த புஸ்தகத்துல. எண்ணம் ஆராய்தல் அதை இவ்வளவு விரிவா ஒரு புத்தகம்ல பாதி அளவு வர்ற அளவுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா அது நன்மணியாவால மட்டும்தான் முடியும். நம்ம வள்ளுவர் சொல்லுவார்ல, அது மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளி அத்தள்ளாமை நீர்த்து என்ற குரலுக்கேற்ப நல்ல எண்ணங்கள் நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அந்த நினைப்பை விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறது நம்மளுடைய நன்மணி ஐயா. மகரிஷியும் அப்படிதான் இந்த உலக அமைதின்ற ஒரே ஒரு எண்ணத்தை கடைசி வரையும் விடாம இருந்ததுனாலதான் நமக்கு இந்த வேதாத்திரியம் அப்படிங்கிற மிக உயர்ந்த ஒரு கலை நமக்கு கிடைச்சிருக்குது. அதிலும் ஒரு குரு வம்சத்தை தோற்றுவித்த பெருமை நமது குருமகானுக்கு மட்டுமே சேரும். அது போல இந்த எண்ணங்கள் மட்டுமே வாழ்வை உயர்த்தும். எந்த எண்ணங்கள்? நமக்கு எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. கண்ணை மூடி தியானம் பண்ணா முதல்ல எண்ணம் தான் வந்துகிட்டே இருந்தது. ஆரம்பத்துல ஆகனை கொடுக்கும்போது பயந்துருவோம், கண்ணை மூடி உட்கார முடியலையே அப்படின்னு. அவ்வளோ எண்ணங்கள் வரும். அதாவது ஒரு தேவையில்லாத கல்லை செதுக்கி செதுக்கி சிற்பமாக கடவுளின் வடிவாக கொண்டு வருவது போல இந்த உணர்ச்சி மிகுந்த அந்த உலகத்துல வாழற நம்மளை ஒரு நெறிப்படுத்தி நம்முடைய மனதை இன்ப துன்பங்களுக்கு அடுத்து உள்ள அமைதின்ற நிலைக்கு கொண்டு போற மிகப்பெரிய ஸ்டெப்பு தான் நம்மளுடைய இந்த அகத்தாய்வு. தியானம் பண்ணும்போது மனசு நல்ல என்ன சொல்றது ஷார்ப்பாகும், ஸ்ட்ராங் ஆகும். அது என்ன செய்யணும், என்ன வேணா செய்யும். ஐயா கூட சொல்லுவாங்க, திருட நல்ல திருட ஆரம்பிப்பான் அப்படின்வாங்க. துரியம் லெவல்ல நல்ல தியானம் பண்ண அதை தடுக்கிறதுக்காக தான் அந்த அகத்தாய்வு. அது நம்மளுடைய அந்த வில் பவரை அந்த எண்ணங்களை ஸ்ட்ராங் ஆகும், பலப்படுத்தும். ஆனா எந்த எண்ணத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த அகத்தாய்வு. அதில் நல்ல எண்ணங்கள் நல்லவே நல்லவையே செய்யும். நம்ம கிரகங்களுக்கு பாடுற மாதிரி 2 எண்ணங்கள் மட்டுமே வாழ்க்கைக்கு உகந்ததுன்னு நன்மணியா பிரிச்சு காட்டியிருக்காங்க. மகரிஷியோடதுதான் அழகா நமக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. தேவை மற்றும் தெய்வீகம் அதன் சார்ந்த எண்ணங்கள் மட்டுமே கரெக்டா இருக்கும். அதை நம்ம செய்யலாம், சொல்லலாம், செய்யலாம். அது யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காது, நமக்கும் எந்த தீங்கும் வராது. அது போக மீதி உள்ள 4, அதாவது பழக்கம், பிறர் மன தூண்டுதல், சூழல், கருவமைப்பு, இந்த 4மே எல்லாமே கலந்தா இருக்கும். தீயவையும் இருக்கும், நல்லவையும் இருக்கும். நம்ம தவம் பண்ண 2மே கிளர்ந்து எழும். எப்படி ஒரு பூமியை தோண்ட தோண்ட பொண்ணும் புதையலும் வருமோ அது போல அதுல உள்ள கசடுகளும் வெளியில வந்துகிட்டே தான் இருக்கும். பதர்கள், எப்படி ஒரு மழை பெஞ்சா பதர்கள் தான் நிறைய இருக்கும், நல்ல பயிர்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல நம்மளுடைய மனதை நாம் ஆழமாக தியானத்தினால் தோண்ட 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 உள்ள இருக்க எல்லா கருவமைப்புல அவ்வளோ போய் வெளியில வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம சரிப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த கெட்ட எண்ணங்களை வேடிக்கை பார்க்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. சாட்சி பாவனையாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. சாட்சி பாவனையை எப்படி பார்க்கறது? திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருக்கோம், தேவையில்லாத கனவு பொண்ணை எந்திரிச்சிடறோம். என்னது நமக்கே இவ்வளவு கனவு, நம்மளாம் தியானம் பண்ண ஆரம்பிச்சோமே, அப்ப நல்ல கனவு தானே வரும் நமக்கு தோணும். அதுக்கு விளக்கம் ஐயாவே சொல்லியிருக்காங்க. எது உள்ளுக்குள்ள தோண்ட தோண்ட எப்படி கருவம்பொருள் உள்ளதான் வருதோ அது கனவுகள் மூலமாகவும் வரும். இப்ப நமக்கு திடீர்னு ஒரு எண்ணம், தேவையில்லாத எண்ணம் தோணும், திடீர்னு திருடுற மாதிரி தோணும், அல்ல தேவையில்லாத வார்த்தைகள் பேசுற மாதிரி சண்டையெல்லாம் வீட்டுல அப்படிதான் வரும். அப்பவே நம்ம என்ன செஞ்சணும், ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா அது எதனால முடியும்னா அந்த எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற அந்த அகத்தாய்வு நம்ம செஞ்சா மட்டும்தான் நமக்கு முடியும். இது தேவையில்லை, எதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு நம்ம கட் பண்ணிடும். அந்த சூழலையே மாற்றக்கூடிய ஒரு திறமை நமக்கு இந்த அகத்தாய்வின் மூலமாக வரும். அதுதான் ஐயா சாட்சி பாவனையாக பாருங்க. அந்த தீய எண்ணங்கள் வரதான் செய்யும். இந்த சாட்சி பாவனமா பார்த்துட்டோம் அப்படின்னா வெளியே தள்ளுவதற்கான நிலைக்காக தான் அந்த கெட்ட எண்ணங்கள் வருது. இப்ப எப்படி வீட்டுல உள்ள குப்பைகளை அள்ளி வெளியில போடும்போது குப்பைகள் தான் வரும், கழிவு விடும்போது ஃபர்ஸ்ட் அந்த கழிவு அழுக்கு தான் வரும், அதுக்கப்புறம் தான் அந்த இடம் சுத்தமாகும். அது போல
நம்மளுடைய கருமையத்தில் உள்ள கெட்ட எண்ணங்கள் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா கெட்டதுதானே சீக்கிரமா போய் யூஸ் ஆகுது. அப்போ அது வெளியில வர்றதுன்னா நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்தோம்னா அது போயிடும். திரும்ப அதை போய் ஆராய்ச்சி செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. நல்ல எண்ணங்கள் தோணும், அதுக்கப்புறம் தான் நல்ல எண்ணம் வரும். கெட்ட எண்ணங்கள் தோன்றினாலும் அது வெளியே செல்வதற்காக தான் வரும் அப்படின்னு அழகா ஐயா கொடுத்துருக்காங்க. அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. போயிடுது போட்டோம். இப்ப ஆத்துல வந்து எப்படி வெள்ளம் வந்தா கலரே மாறிடும், ஆறோட கலரே மாறிடும், சிகப்பா மாறிடும் அல்லது ஒரே அழுக்கா மாறிடும். அதுல போய் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண மாட்டோம், சரி அழுக்கு போதும் விட்டுருவோம். அதை மாதிரிதான் நம்மளுடைய கருவமைப்பில் உள்ள அத்தனை கெட்ட எண்ணங்களும் வெளியில வருது, அது போகட்டும் அப்படின்னு நம்ம ஒரு சினிமா படம் பாக்குற மாதிரி நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா அது போயிடும். அதுக்கப்புறமா நல்ல நல்ல எண்ணங்கள் வரும் நமக்கு தோணும் பொழுது. அது நம்முடைய மனசாட்சிக்கு மனதுக்கும் அறநிலைப்படி இருந்ததுன்னா அதை ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றதான் மகரிஷி சொல்றாங்க. அதே தான் நம்மளுடைய ஐயாவும் வழிமொழிகிறாரு. ஆஹ் என்ன ஒண்ணு, இந்த கெட்ட எண்ணங்களுக்கு வலுப்படுத்திடக்கூடாது, சொல்லா மாத்திடக்கூடாது, செயலா மாத்திடக்கூடாது. அப்படி மாத்திட்டோம்னா அது இன்னொரு பதிவாக மாறிவிடும். எப்படி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம துவைக்காம இருக்கிறோம்னா அழுக்காகி அழுக்காகி திரும்பவும் அது, இதுக்கு உதாரணமா நம்ம மிதியடியை சொல்லலாம். வீட்டுல அந்த மிதிச்சு மிதிச்சு முதல்ல புதுசா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஒழுங்கா வாரத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணலன்னா அந்த மிதியடி தூரப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். எதனால ஆகுதுன்னா அந்த பதிவு தான். எப்படி அழுக்காகிறதோ அது போல நம்மளுடைய எண்ணங்கள், தீய எண்ணங்கள் பதிஞ்சு பதிஞ்சு என்னவாகும், அதுக்கு ஒரு அடர்த்தி கொடுத்துட்டோம்னா அதை வந்து ரொம்ப சீக்கிரமா நம்மளால தூய்மைப்படுத்தவே முடியாது. அது வந்து செயல் விளைவாகவும் வரும். அந்த விளைவு வரும்பொழுதுதான் நமக்கு தோணும். ஏன்னா நம்ம இந்த பயிற்சியில இருக்கோம்ல, இந்த கலையில மனவள கலையில இருக்கிறதுனால இப்படி தோணும். ஓ அப்ப நம்ம வந்து தேவையில்லாத செய்ய போய் தான் நமக்கு இந்த துன்பம் வந்தது அப்படிங்கிற அந்த அறிவே வந்து நமக்கு இந்த மனவள கலை தான் கொடுத்துருக்கு. இந்த எண்ணம் ஆராய்தல் வந்துச்சுன்னா ஆரம்பத்துல எப்படி நம்ம ஒரு மிதியடியோ துணியவோ கறி துணியோ நம்ம உடனே துவைச்சு அலசி போடுறோமோ, அந்த மாதிரி எண்ணம் தோன்றும் போதே நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணிட்டோம், நல்ல எண்ணங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டோம் அப்படின்னா தீயது வராது. வந்தாலும் அதை தடுத்து கொள்ளலாம். இதேதான் நல்லதுக்கும். நல்லது செய்ய 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 என்ன ஆகும்னா நல்ல பதிவுகளாக மாறி அதோடைய அடர்த்தியும் அதிகமாகும் பொழுது நம்முடைய அடுத்த சந்ததிகளோட வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். நம்ம குழந்தைங்க பேரம்பத்திங்கெல்லாம் நம்மளை விட பல மடங்கு வாழ்க்கை நிலையிலையும் அமைதியான வாழ்க்கை முறையிலும் அவங்களுக்கு அமைவதை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். அப்ப நம்ம கொஞ்சமா இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம், அதனாலதான் இந்த நல்லது நடக்குது அப்படிங்கிறது. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதுங்க, நடுவுல கேக்கல, இப்ப கேக்குதுங்க. இப்ப கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, இப்ப கேக்குதுமா, கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். வாழ்க வளமுடன். சொல்றோம்ல, பதிவுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு. ஒரு நல்ல செயல் செய்யும் பொழுது தடங்கள் வரதான் செய்யும், அது இப்ப வந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி நம்ம உள்ள வரோம் இல்லையா, அதான் அந்த ஸ்டெப். அதேதான் லைஃபுக்கும். நம்ம நல்லது செய்ய செய்ய நம்மளுக்கு ஏன் இவ்வளவு சோதனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா கூட சொல்லுவாங்க, நல்லவங்களெல்லாம் காலமே இல்லைம்மா, யாருமே உள்ள வரமாட்டேங்க, ரொம்ப கம்மியா வராங்கன்னா வந்துட்டு போட்டுங்கயா, வைரங்கள் கம்மியாக தான் இருக்கும் பூமியில, பதர்கள் தான் அதிகமா இருக்கும், அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. அது மாதிரி நம்மளுடைய நல்ல செயல்களை செய்து கொண்டு போயிட்டே இருக்கணும். எப்படி விதையை விதைத்து கொண்டே செல்வோம் அப்படின்னு ஐயா எழுதியிருக்க அந்த வார்த்தையில நம்மளே ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். அடுத்து வர சந்ததிகள் அதோடைய பலத்தை அனுபவித்துக் கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனதிற்கு, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்கும் எது நல்லதோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அந்த எண்ணங்கள் வருவதற்குமே இந்த பயிற்சிகள் மட்டும்தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஐயா. அது போல அந்த இந்த மற்ற நாளுக்குலயும் வரக்கூடிய அந்த எண்ணங்களை வந்து ரொம்ப அழகா வகைப்படுத்தியிருப்பாங்க. ஒரு காலகட்டம் வரை நல்ல எண்ணங்களை செயல்படுத்துவதாக இருப்பது. இந்த எண்ணம் மாறாத 2 நிலையில ஆராய்ச்சி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. நல்லது நம்ம செய்யணும்னு ஒரு உந்துதல் கண்டிப்பா வரும், இந்த இதுக்குள்ள வரும்போது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது. ஆனா அதை செய்ய விடாம ஏகப்பட்ட தடைகள் வரும். ஆனாலும் நம்ம செய்துட்டே இருக்கணும், செய்வோம், நல்ல எண்ணங்களை பரப்புவோம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தாலேயே வந்து நம்ம பாவனையாக துரியாதவத்திலோ இதுலோ செய்யும் பொழுது எல்லாருமே நல்ல பயிற்சி பண்றாங்க, எல்லாரும் தியானத்துல கலந்துக்கிறாங்க, எல்லாருமே நல்லவர்களாக மாறிவிட்டார்கள். நம்ம நினைக்க 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 என்ன ஆகும்னா அந்த அலை மிக அழகாக பரவி அப்படி ஒரு சூழ்நிலையை ரொம்ப அழகா கொண்டு வரும். அது போல இரண்டாவதாக அந்த கெட்ட எண்ணங்கள் விலகி செல்வதை அல்லது வெளியேறுவதை சாட்சி பாவனையாக பார்த்து கொண்டிருப்பது. இப்ப நான் சொன்ன மாதிரியே தான், அது வருதா சரி போட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுறணும். அது போல ஐயா சொல்லுவாங்க, தேவையினால வரக்கூடிய எண்ணங்கள் பசி, தாகம், தட்பவெப்பநிலை
விபத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவிலிருந்து உந்து வேகம் ஆகிய 3 தேவைகளை மட்டும்தான் குறிக்கும். இதை தவிர வரக்கூடிய எண்ணங்கள் அனைத்துமே தேவையினால் வரக்கூடியது இல்லைங்கிற ஒரு அறிவே அப்பதான் வரும். பிற எண்ணங்கள் பழக்கம், பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, இதற்கீழே நிறைய இருக்கும். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, எங்க அப்பா அம்மாலாம் நல்லாதான் இருந்தாங்க, நல்ல ஒரு திருப்தியா வாழ்ந்தாங்க, நாமளும் நம்ம மனசாட்சி கட்டுப்பட்டு வேற எதுவும் இல்லாம இருக்கும். ஆனா எனக்கே இவ்வளவு பெரிய சோதனை வந்தது, எனக்கே இவ்வளவு பெரிய துன்பம் வந்தது அப்படின்னு நினைக்கும் பொழுது முன்னோர்கள் செய்த பாவ வினைகள் நமக்கு தெரியும். சங்கீதம், பிராரப்தம் எல்லாமே தெரியும். அது போக ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித ஆன்மாவுக்கும் ஒரு ஒரு வில் பவர்னு ஒண்ணு உண்டு. அது என்ன நினைக்குதோ அதான் நடக்கும். இப்ப நம்ம நல்ல பாதையில போகணும்னு நினைச்சா மட்டும்தான் அந்த பாதையை நோக்கி நம்ம வாழ்க்கை நம்ம கூட்டிட்டு போகும். இப்ப தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாகிறோம்ல, இந்த மாதிரி மது, அப்புறம் காஃபி குடிக்கிறது கூட கெட்ட பழக்கம் தான் சொல்றாங்க. அது எதனாலன்னா உடல் நலத்தை பாதிக்கிறது. உடம்பு நல்லா இருந்தா மட்டும்தான் மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தா மட்டும்தான் நமக்கு நல்ல எண்ணங்களே வரும். அதற்குதான் மகரிஷி கொடுத்த அந்த உடற்பயிற்சி ஆகட்டும், தியான முறைகளாகட்டும், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்னைக்கு நம்ம அதை விடுறோமோ அப்பவுமே இந்த பதர் வளர்ற மாதிரி எல்லாமே வளர்ந்துடும். ஏன்னா பாக்குறது, கேட்கறது, உணர்றது எல்லாமே நம்ம செல்களை பதியும் பொழுது நம்ம திரும்ப பழையபடி நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புறத நம்ம கரெக்டா நல்லா அனலைஸ் பண்ணியே பார்க்கலாம். அப்பதான் சேச்சா இல்லை, நம்ம நல்ல பாதைக்கு வந்துட்டோம், திரும்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனசுதான் அந்த ஒரு வைராக்கியத்துல நல்ல பழக்க வழக்கங்களை நமதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதற்குதான் இந்த தியானம் உதவுது. தவம் முடிக்கும் போதே செய்யக்கூடிய சங்கல்பமே ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்னா, இந்த பயிற்சிகளை விடாமல் நான் செய்வதற்கு குருவருள் வேணும் அப்படிங்கிற அந்த சங்கல்பத்தை வச்சுட்டோம்னா கண்டிப்பா அது நம்மளை வழி நடத்தி கொண்டு போகும். இன்னொரு விஷயம், அந்த இறைநிலை விடாது, யாரா இருந்தாலும் விடாது. ஒரு ஸ்டேஜ் வரையும் நம்மளை வழிநடத்தி கூட்டிகிட்டே தான் போகும். அதற்கு வரக்கூடிய தடங்கல்கள் தான் அந்த சோதனைகள். இது நீ இவ்வளவு சோதனை கொடுத்தாலும் நீ ஒழுங்கா செய்யறியா அப்படின்னு பார்க்கும். ஏன்னா நம்ம முன்னாடியே செய்து வைத்த அந்த வினைகளின் மூலமா தான் நாம இப்ப துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறோம். மகரிஷி சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய இதெல்லாம் என்ன வேதனை என்ன அப்படின்னா, உள்ளத்தில் உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதேதான், ஒரு குழப்பமான சூழ்நிலை வருதா அப்ப நம்ம ஏற்கனவே செய்து வைத்த வினையினாலதான் அந்த குழப்பமான சூழ்நிலை, மனவேதனை வருது. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தவம் பண்ணிட்டு யோசிச்சோம் அப்படின்னா அதுக்குடைய வழி தானாக நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது எண்ணும்படி செய்யும்படி எண்ணு அப்படிங்கிறதுதான் மகிழ்ச்சியோட வார்த்தை. நம்ம நினைக்கிறது செய்யணும், செய்யக்கூடியது மட்டும்தான் நம்ம நினைக்கணும். அது மாதிரி எதை செய்யறோமோ, எதை நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஒரு வில் பவர் இருக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எண்ணுகிறவருடைய தேவையின் அடிப்படையில் வந்தால் அது தேவையில் வரும் எண்ணம். இப்ப எனக்கு இப்போ இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய பொருளாதார சூழ்நிலை இருக்குன்னா அது என்னுடைய தேவை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வீடு வாங்கணும், என்னுடைய வாழ்க்கை முறையை நான் நடத்தி செல்ல முடியுங்கிறது என்னோட தேவை. அதுவே இப்ப எனக்கு நிறைய பணம் இருக்கு, என்னால ஒரு ஒரு சத்திரமோ ஒரு ஹாலோ என்னால கட்ட முடியும், அதுல மக்களுக்கு இலவசமாக நல்ல நல்ல நிகழ்வுகள் கொடுக்க முடியும், அதுக்கு என்னால ஆனா ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் என்னால வாங்கிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வசதி இருந்ததுன்னா நான் அதை செய்ய முடியும். அது என்ன ஆகுதுன்னா இந்த சமுதாயத்திற்குடைய தேவையின் அடிப்படையில் வரும் எண்ணம். அதுதான் இந்த ஸ்கூல் கட்டுறது அப்படிங்கிறதான் சொன்னாங்க நம்ம மகரிஷி. அதையே தான் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். என்ன பள்ளிக்கூடம் கட்ட முடியல, இந்த காலகட்டத்துக்கு எது தேவையோ அந்த அறிவுரைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுல நம்மளுடைய நண்பனி ஐயாவுடைய அந்த செயல் ரொம்ப பாராட்டத்துக்குரியது. இது நான் புகழ்ச்சிக்காக சொல்லலை. அந்த வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நம்மளுடைய ஐயாட்ட நம்ம எல்லாம் கத்துக்க வேணும், கண்டிப்பா வேணும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, யாரு எப்படியும் போங்க, ஆனா நான் சொல்றது சொல்லிட்டே தான் இருப்பேன், ஊதுற சண்டை ஊதிக்கிட்டே தான் இருப்பேன், அதை கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்களுடைய சந்ததிகளாக நாளைக்கு வரும் அப்படிங்கிறதுதான். ஐயா சொன்ன மாதிரி நல்லது நினைக்கிறவங்களுக்கு தான் நிறைய சோதனைகள் வரும். இதுல ஆதிசங்கரர் கூட மீதி கிடையாது, அவருமே நிறைய அடிவண்டிதான். இயேசு கிறிஸ்துவ சவுக்கால அடிச்சிருக்காங்க. நம்மளுடைய மகரிஷி அவர்கள் படாத துன்பமா நாம பற்ற போறோம். 7 வயசுல அவ்வளவு துன்பப்பட்டாரு. அப்போ காலம் ஒரு சாதனையாளரை உருவாக்க வேண்டும் என்றால் சோதனையை கடந்து வந்தால் மட்டும்தான் சாதனை. அதற்கு அவருடைய எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்படி ஒரு பில்டிங்க்கு அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த மாதிரி அந்த எண்ணமே அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு போயிரும் அப்படிங்கறதுதான். பிறர் நலம் காக்க தோன்றும் எண்ணம் அப்படின்னு மகரிஷி நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனையை கொடுத்துருக்காங்க. அது போலதான் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறது நானே வாழ்க்கையில டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். நம்ம பெரிய இது மாதிரியும் சரி நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு. அதுல என்ன ஒரு இதுனா,
என்னுடைய எங்க அப்பாவுக்கு காஃபி பிடிக்காது. நான் குடும்பத்துல கல்யாணம் ஆகிற வரைக்கும் காஃபினா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க மாமியார் வீட்டுல ஒரு பானை ஃபுல்லா காஃபி போட்டு வைப்பாங்க. ஏன்னா அங்க நிறைய பேர் இருப்பாங்க, குறைஞ்ச ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அவங்க வீட்டு பழக்கம் காலையில எழுந்தோம் ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டு முடிச்சு ஒரு 11 மணிக்கு ஒரு காஃபி அப்படி குடிச்சிருப்பாங்க. அரிசியை விட காஃபி தூள் தான் நிறைய ஆகும். நான் அப்படி வேடிக்கை வைப்பேன், என்னடா ஒரு பானையில எல்லாம் காஃபி போடுறாங்க இந்த வீட்டுல அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், சரி மத்தவங்க திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம நல்ல காஃபி போடுவோம் அப்படின்னு கூட கொஞ்சம் நல்ல விதவிதமான காஃபி தூள் வாங்கி வாங்கி போட்டு அது ஒரு செலவாச்சு. ஆனா மற்றவங்களை திருப்திப்படுத்தி நானும் என் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன். நான் அப்பதான் காஃபி குடிச்சு பழக ஆரம்பிச்சேன். நல்ல டிகாஷன் திக்கா ஊத்தி ஊத்தி குடிச்சு தலைவலி வந்து அது என்ன வெற்றிகோளை கொண்டு போய் விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பழக்கத்தை விட்டுறணும் அப்படின்னு சீன்ற அடிக்கு சொன்ன கதையா போய் அதை கொஞ்சம் கொஞ்சமா விட ரொம்ப கஷ்டம். பழகுறது ரொம்ப ஈஸி. ஐயா சொன்ன மாதிரி தீய பழக்கங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு அடிமையாகிறதுலாம் ரொம்ப ஈஸியா நமக்கு வந்துடும். ஆனா அதை விடுறதுக்கு நான் குறைஞ்ச 4 வருஷம் கஷ்டப்பட்டேன். முதல்ல ஒரு திக்கா ஒரு காஃபி போட்டு குடிச்சு அந்த அளவை தண்ணி ஆக்கி ரொம்ப கேவலமா ஒரு காஃபி தூள் போட்டு குடிச்சு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி கடைசியில இப்போ சுக்குவண்ணில வந்து நிக்குது. இதுதான் ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் காஃபி குடிக்கிறதுங்கிறது. அந்த பழக்கத்தை மாத்துறதுக்கு நம்ம படாத பாடு பட வேண்டியது. அதேதான் நம்மளுடைய லைஃப்லயும் அந்த பழக்க வழக்கம் ஆகட்டும், பிறர் மன தூண்டுதல் ஆகட்டும். இப்ப நம்ம தவத்துக்கு போகணும், ஒரு மன்றத்துக்கு கிளம்பிட்டு இருப்போம், அல்லது இந்த மாதிரி ஸ்பீச் கேட்கணும்னு விடாப்படியே உட்காந்துருப்போம். அப்பதான் சோதனைக்கு யாராவது வருவாங்க, வந்து இங்க வாங்க என் கூட வெளியில வாங்க கடைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா மனசெல்லாம் இங்க இருந்தாலும் நம்ம அவங்களோட போக வேண்டிய ஒரு சூழல் நமக்கு உருவாகிடும். அதுவே நம்ம கூட கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு எண்ணத்தை கொடுத்து ஒரு தவம் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு உட்காந்துட்டோம்னா அந்த வரக்கூடிய ஆட்கள் வந்து வராம வேற எங்கேயாவது வேற யாரையாவது கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த ரெண்டுமே வாழ்க்கையில நடக்கும். ஆனா அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளுடைய அந்த எண்ணத்தை கரெக்டா கொடுக்கறதும் அதை வந்து ஸ்ட்ராங் படுத்துறது. அந்த வில் பவர் அதுலதான் இருக்கு. அதெல்லாம் நம்ம எல்லாருமே கொஞ்சம் நிலை குலைஞ்சு போயிடுறோம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது போல இந்த பழக்கத்தினால் வரும் எண்ணங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சினிமாவுக்கு போறது, ஒண்ணுமே சினிமா கூட தேவையில்லை, கையில இந்த மொபைல் இருக்கு, டிவி இருக்கு. என்னுடைய சொந்தக்காரங்க ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வீட்டுல பேரம்பேத்தி வெளில போயிடுவாங்க, சமையல் பண்ணி கொடுத்துருவாங்க பசங்களுக்கு, பொண்ணுக்கு, மாப்பிள்ளைக்கு எல்லாருக்கும். போனதுக்கு அப்புறம் காலையில 10 மணிக்கு டிவி போட ஆரம்பிச்சா நைட்டு 11 மணி வரையும் போகும். மாத்தி மாத்தி அந்த இடைவேளையில கூட விடாம அடுத்த சீரியல் பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த அம்மா மண்டையில இவ்வளவு ஓடுது, எப்படி இவங்களால அமைதியா இருக்க முடியும். நான் ரொம்ப வியந்து பார்த்தேன், என்னது இவங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு நம்ம சொன்னா புரியும், சரி சும்மா நான் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியல அப்படின்னா அவங்களால அவங்களோட இருக்க முடியல, அதுதான் உண்மை. அப்ப இந்த பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாலும் அது வராது. ஏன்னா இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட பதிவு வந்து உடல் செல்களை பதிஞ்சு போய் இந்த இடைவேளை கூட அந்த விளம்பரம் வர இடைவேளை கூட அந்த அம்மா அடுத்த சீரியல் பாக்குற அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. அதோட பலன் என்னாச்சுன்னா ஒரு பக்கம் கண்ணு வந்து பிளர்ரா தெரியுது, அதாவது மங்களா தெரியுது. அந்த அளவுக்கு தன்னுடைய கண்ணை கூட என்னது கெடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு ஆச்சரியப்படுவேன், கண் ஆபரேஷன் பண்ணா 10 நாள் டிவி பார்க்க கூடாது, அப்ப இந்த அம்மா என்ன செய்வாங்க, நியாயம்லாம் அப்படி போகுது. அப்போ இந்த தீய பழக்கம்ங்கிறது வந்து எவ்வளவு ஒரு ஒரு அடிக்ஷனா ஒரு அடிமையா நம்மளுடைய மனசை மாத்துது அப்படிங்கிறதுக்கு இந்த அம்மா ஒரு உதாரணமா இருக்காங்க. எங்க குடும்பத்திலேயே இருக்காங்க. அது எனக்கு சொல்லவும் முடியல, ஏன்னா வயசாயிடுச்சு அவங்களுக்கு, 64 வயசுல போய் நம்ம என்ன சொல்றது அப்படின்னு நான் விட்டுட்டு வாழ்த்திட்டு நவுண்டு வந்துருவேன். அதேதான் அந்த காலத்துல வந்து இந்த தெய்வீக பாடல்களின் பஜனைகள், பிரசங்கங்கள், சங்கீத கச்சேரி, பரதநாட்டியம் எல்லாம் நடந்தது. ஏன் அப்படின்னா ஒரு நிகழ்வை ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா அந்த கலை பண்பாட்டின் மூலமா கொண்டு போனாங்க. அது ரசிக்கிற மாதிரி இருந்தது, டீசெண்டாவும் இருந்தது, நல்ல என்னது ஒரு போற்றுதலுக்குரியதா இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஏன்னா மக்களுடைய ரசனையும் மாறுது. அதாவது என்ன சொல்றது, இதுதான் தப்புன்னு தெரிஞ்சுமே அது தப்புன்னு ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இப்ப உள்ள மக்கள் இல்லை. அதற்கு காரணம் வந்து எவ்வளவோ நிறைய இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமாக கெட்டதை கொடுத்தாலுமே நல்லதை கொடுக்கறதுக்கு வரக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி. அவர்களுடைய அந்த எப்படி சொல்றது, கொடுக்கக்கூடிய முறை வந்து தப்பா சரியான்னு தெரியல, வழி தெரியலன்னு தெரியல. இப்ப நம்ம இந்த யூடியூப் மூலமா இந்த ஜூம் மூலமா இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள்லாம் கொடுக்குறோம். கொடுத்தாலும் ஐயா சொல்ற மாதிரி ரொம்ப கம்மியான பேர் தான் கவனிக்கிறாங்க. கவனிப்பாங்க, நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது காலத்தால் எந்தெந்த நல்ல அலையேக்கம் உள்ள மக்களுக்கு, அந்த ஆன்மாக்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும். அது வந்து இப்ப தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப நாளும் ஆகலாம், வருஷமும் ஆகலாம். ஆனா அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை உருவாக்கும். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால நம்ம வந்து அதை
அதை நினைச்சு வருத்தப்படவும் வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய வேலை நல்லதை சொல்லி கொண்டு போய்க்கொண்டே இருக்கணும். எப்படி ஆறு அருவி தன்னுடைய வேலையை இயற்கை அழகா செய்து கொண்டிருக்கிறதோ அதுபோல நம்மளுடைய வேலை இதேதான். அதை செய்யறதுக்கு தான் வாழ்க்கையே வந்து நம்மளை அந்த தரத்துக்கு உயர்த்தும். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வினைகள்லாம் தானா வெளியேறும். இந்த பொறுப்புகள், குடும்ப பொறுப்புகள், அந்த அலுவலக பொறுப்புகள், அது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கிட்ட இருந்து தள்ளி போற நம்ம நல்லா உணர முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ உனக்கு இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி இறைநிலை நம்மளை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிற 31 பேர் இருக்கிறோம். அதனாலதான் தொடர்ந்து குறைஞ்ச 30 பேர், 31 பேர் 35 பேர் வந்தாலும் பரவாயில்ல. அவர்கள் எல்லாருமே இதற்கான பிக்ஸ் ஆனவர்கள் தான். இந்த குருவினுடைய கொள்கைகளை நம்ம அழகாக கொண்டு போறோம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா ஒரு பெருமிதம் உண்டு. அதுக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. வருங்கய்யா, கண்டிப்பாக அவரவர்களுடைய ஸ்டைல்ல அவர்களுடைய கருத்துக்களை, மகரிஷியின் கருத்துக்களை ரொம்ப அழகாக நிறைய பேர் இங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த நிலை கண்டிப்பாக இன்னும் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்த தலைமுறை கண்டிப்பா அதை கேட்பாங்க. ஏன்னா இந்த ஆன்மாக்கு வந்து வயசு, அந்த ஆண் பால் பெண் பால் எதுவுமே கிடையாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அது எப்படி பாக்குறோம்னா, இந்த சின்ன பசங்கள்லாம் கூட இப்ப பாடல்கள் எழுதுறாங்க, சினிமா பாடல்கள் எழுதுறாங்க. ஆனா அதுல தத்துவங்களையும் எழுதுறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா இந்த காலத்துல இப்படி எழுதுறாங்களா அப்படின்னு கூட நான் பார்ப்பேன். அது மாதிரி படங்களுமே வந்து ரொம்ப ரேரா வந்தாலும் நல்ல படங்கள் வரதான் செய்யுது. இந்த மெய்யழகன் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நம்ம அந்த காலத்துல எப்படி நேரடியா 2 பேர் பேசி அன்பை பரிமாறி கொண்டோமோ அதை வந்து சினிமாவா காட்டுற அளவுக்கு இப்போ சமூகம் போயிடுச்சு. அத உண்மையான எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாம வாழ்க்கை நாம எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோமோ அந்த நிலையதான் அந்த படம் வந்து சொல்லிச்சு. அந்த மாதிரி சில படங்கள் ரொம்ப ரேரா வந்துட்டு தான் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் இருக்க இருக்க மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த பழக்கத்தினால் வரும் எண்ணங்களை நாம் மாற்றிக்கலாம். ஏன்னா பழக்கம் தானே, நம்மளுடைய பழக்கம் மாறும்போது நமக்கு தெரியுது தானே, அதனால நம்ம அதை மாத்திக்கலாம். அது மாதிரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு நாம அடிமையாகாம இருக்கிறதுக்கு வந்து இந்த தியான முறைகள், இந்த எண்ணமானதல் ரொம்ப அழகா நமக்கு உதவும் அப்படின்னு ஐயா வலியுறுத்திருக்காங்க. பிறர் மனதால் தூண்டப்பட்டாலும் அதை உதாசீனப்படுத்தி விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஐயாவே நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். மற்றவங்க என்ன வேணா சொல்லிக்கட்டும், எனக்கு நிறைய பேரு ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கூட கேட்பாங்க. ஆனாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு துணிஞ்சு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் ஐயாக்கு இருக்கு. அதை நாமளும் கண்டிப்பா மனசளவுலையும் நம்மளுடைய நடவடிக்கைகளையும் நம்ம கொண்டு வரணுங்கிறது ஒரு கருத்து. அது போல சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நல்லது வந்து மெதுவாதான் போகும், கெட்டது வந்து சீக்கிரமா போகும். அந்த மாதிரியே அதுவும் போயிடும். எப்படி ஒரு வெள்ளம் வந்தா எல்லாம் அடிச்சு நொறுங்குதோ அத மாதிரி பலமில்லாத கட்டடங்கள் இடிந்து விழுவது போல அந்த தீய எண்ணங்கள், தீய பழக்கங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா மாறும். எப்படின்னா பேரழிவாக மாறுகிறது. அதை நம்ம திரும்ப திரும்ப ஐயாவே சொல்லியிருக்காங்க. நிறைய பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள் வர்றது காரணம் வந்து மனிதர்களுடைய அந்த மனப்பாங்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம திருந்துற வரையும் அந்த இறைநிலை விடாது கருப்பு மாதிரி நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுல மனுஷன் அடிபட்டு தான் திருந்தணும் அப்படிங்கிறது அவனுடைய தலையில இருந்து அவன் அடிபட்டு தான் திருந்த முடியும். அதற்கு விதிவிலக்கு தான் நம்ம எல்லாரும். இந்த மனவளக்கலையை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு நம்ம கண்டினியூஸா செஞ்சிருந்தோம்னா நம்ம அதுல இருந்து ஒரு விதிவிலக்கு, பரவாயில்லப்பா நான் ஏதோ ஓரளவுக்கு நான் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்குள்ள இருக்க தெய்வீகத்தை, கருவமைப்பில் உள்ள தெய்வீகத்தை நான் வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல நம்ம வந்து உண்மையிலேயே பெருமையா இருக்கலாம். எல்லா செல்வமும், அதாவது பணம் பணம் ஓடிக்கொண்டிருக்கிறது கூட ஒரு நேரத்துல பணத்தின் மேல சலிப்பு வந்து சொல்லதான் செய்யறாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காரு. ஆனாலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, வியாதி இல்லாத உடம்பும் வேதனை இல்லாத மனசும் தான் உண்மையான சொத்து அப்படின்னு இருக்காரு. அவருமே இந்த தியான வழியில வந்ததுனால உணர்ந்திருக்காரு. ஆம்பிஷன்ஸ் எண்ட்ஸ் தென் ஒன்லி பீஸ் பிகின்ஸ் அப்படின்னு சொன்னது கூட ரஜினிகாந்த் தான் சொல்லியிருக்காரு. அப்ப உண்மையை உணர்ந்தாலும் அவர் வந்து என்னது, ஒரு சூழ்நிலை கைதி போல பணத்தை நோக்கி மட்டுமே தான் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. அந்த மாதிரி பணம் வந்து ஆரம்பத்துல இந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி மாதிரி வாழ்வதற்கு தேட வேண்டிய பணத்தை அளவுக்கு அதிகமாக தேடி ஓடிக்கொண்டு அந்த பணத்தை கொண்டே நம்மளோட உடம்பையும் மனசையும் சரி பண்ணக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைக்கு மக்கள் வந்துடுறாங்க.
அந்த இச்சையே ஒரு அளவோட வச்சோம்னா பேராசையா மாறாது. கிரியாசக்தி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய செயல்கள். அந்த செயல்களையுமே நாம நல்ல திறம்பட செய்யணும். அதாவது செய்வன திருந்த செய் அப்படிங்கிற மாதிரி நல்ல எண்ணங்களை கொண்ட செயல்களை ரொம்ப திருத்தமாகவும் அழகாகவும் நாம செய்ய பழகிட்டோம் அப்படின்னா அந்த ஞான சக்தி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இயல்பாக மாறிவிடும். அதுவே இப்போ சபரிமலை சீசன் பாத்தீங்களா, அதுல வந்து அந்த 18 படியில சொல்லுவாங்க, லாஸ்ட் உள்ள 2 படி எதை குறிக்கும்னா அவித்தை வித்யை அந்த ரெண்டையுமே கடந்து சென்றாதான் கடவுள் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி. அந்த ஞான சக்தியும் ஒரு செருக்கு வரும். எனக்கு தெரியும், அதான் ஆனானப்பட்ட மகரிஷிக்கு அந்த செருக்கு இல்லை, ஆனாலும் தெரிந்து கொண்ட நாம் எல்லோருக்குமே அந்த ஒரு கர்வம் உண்டு. எனக்கு தெரியும்பா, உங்களுக்கு தான் தெரியாது அப்படின்ற மாதிரி தவத்துல வராதவங்களை பார்த்து கண்டிப்பா நம்ம ஒரு நிமிஷமா நினைச்சிருப்போம். அதுவுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு உயர்பின் மனப்பான்மை ஆணவத்துடைய லீஸ்ட் பகுதி தான். அது கூட அடிபட்டு போகணும். அந்த ஞானத்தையும் கடந்து துரியாத நிலையில் நம்ம போனா மட்டும்தான் அந்த இறைநிலையை நாம் உணரவும் தரிசிக்கவும் முடியும். அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சபரிமலை யாத்திரை போறதாகட்டும், அந்த மலை ஏறதாகட்டும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அது போல இந்த நிலைக்கு வர்றதுக்கே வந்து ஒரு ஒரு புண்ணிய செயலும் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்திருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளேயே நம்ம என்ட்ரே ஆக முடியும். அப்படிங்கும்போது நம்ம இந்த அளவுக்கு நம்மளால திரும்ப திரும்ப பேச முடியுது. இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க, அதுல நாங்களும் ஒரு அணில் போல உதவுவதற்காக இருக்கோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். அதையே அதுவே ரொம்ப பெரிய விஷயம் என்ன கேட்டா. எல்லாருமே வந்து கண்ணை மூடிக்கொண்டு ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அகக்கண்ணையும் திறந்து ஞானக்கண்ணி வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு விந்தையான ஒரு நிகழ்ச்சி தான். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்பவே பெருமைப்பட்டுக்கலாம். அது நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு நமக்கு ஒரு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த குருவுக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்வினை, அதாவது இந்த எண்ணங்கள் மட்டுமே நமது வாழ்வை உயர்த்தும்னா அது என்ன எண்ணங்கள்? நல்ல எண்ணங்கள் மட்டும்தான். அதற்கு அடிப்படையா அந்த இரண்டொழுக்க பண்பாடு வச்சுட்டாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த ரெண்டு தான் தேவை தெய்வீகம். இங்க 2 முடிவுல அந்த இந்த 2 மட்டும் நம்ம மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு எண்ணத்தையும் நம்ம கொடுத்து செயலாகவும் சொல்லாகவும் செயலாகவும் மாற்றினோம் என்றால் அந்த எண்ணங்கள் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வை உயர்த்தும். அந்த வாழ்வை உயர்த்துங்கிறது பண வழியில மட்டும் கிடையாது. நமக்கு ஒரு செல்ஃப் பீஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு அமைதி நிலையை அடையணும் அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரு உயர்ந்த நிலை, அதுதான் உயர்வு. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் என்னுடைய மனசை அமைதியாக வைத்துக் கொள்வேன், நான் சந்தோஷமா என்னளவுல இருப்பேன். நம்மை நாம் வெற்றி கொள்வதுதான் மிகப்பெரிய போராட்டம் இப்போ உள்ள வாழ்க்கையில. மற்றவங்களுக்காக ஓடுறதாகட்டும், மற்றவங்க மெச்சணுங்கிறதுக்காக வாழ்வதாகட்டும், அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் தான். அதையும் தாண்டி ஒரு நிலை வரும். எதுக்காக நான் இவ்வளவு ஓடிட்டு, எதுக்காக யாருக்காக செஞ்சோன்னா கடவுள் கண்டிப்பா அடி கொடுப்பான். யாருக்காக நம்ம ரொம்ப ஆசைபசமா செய்யறோமோ அவங்கள வச்சே நல்ல மண்டையில் டங்குன்னு அடி கொடுப்பான். நீ இவனுக்காகவா நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட, இவங்களுக்காகவா நீ இப்பெல்லாம் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்ச, அப்படியே அந்த பசங்களை வச்சே நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும். அதையும் வந்து நம்ம அவங்களுக்கு பதிவாக்காம நம்மளுடைய நிலையிலேயே நம்ம அந்த பதிவை எல்லாம் படித்து விட்டோம் என்றால் அவர்களும் இந்த ஞான நிலையில் வருவார்கள். அதுதான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற 31 பேரோட ஒரு உயர்ந்த எண்ணமா இருக்கும். என்ன எண்ணம்னா நம்மளுடைய அடுத்த சந்ததி இதை எப்படியா படிச்சுக்கணும்ப்பா, இதுல எப்படியா நல்ல வழிக்கு வந்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே போதும் நம்மளுடைய சந்ததிகளின் வாழ்வை கண்டிப்பாக உயர்த்தும். இந்த யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இப்போன்னு இல்லை சார், காலாகாலத்துக்கும் இந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தை கொடுத்து நான் என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நமது தமிழ் ஆனந்த யோகம், தமிழ் அப்படின்னாலே தெய்வீகம், ஆனந்தம் மகிழ்வு. ஐயா சொன்ன மாதிரி ஆனந்தம் தான் யாருக்குமே கிடைக்கிறது ரொம்ப ரேரா இருக்கு. அதுலயும் யோகம், இதுல கிடைத்தது யோகம். அந்த யோகத்தை அறிவதற்காக உள்ளே வந்திருக்கிற நாம் அனைவருமே ஆனந்த யோகிகள் தான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஐயா, கலந்து கொண்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும், பொறுமையாக கேட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறையை கொடுத்து நன்றியை சொல்லி நிறைவு செய்து கொள்வேன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம்,
யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இறைஞான ஆசிரியர் நன்மணி அவர்கள் டிராவல்ல இருக்கிறாங்க. அதனால அவர் அதை கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்த எண்ணங்கள் மட்டுமே வாழ்வை உயர்த்தும் என்ற தலைப்புல திருமதி லலிதா அவர்கள் உரையாற்றினார்கள். அவர்களுக்கு நன்றிகள். லலிதா அம்மா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா. இப்போ மனதின் தரமே மனிதனின் தரம். மனதின் உயர்வே மனிதனின் உயர்வு. இந்த மனதோட தனிப்பட்ட ஒரு இயக்க சிறப்பை குறித்து தான் அதை தான் நாம எண்ணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ எண்ணத்தின் அளவை ஒட்டிதான் மனதின் தரமும் உயர்வும் உருவாகிறது. எனவே நாம என்ன செய்யணும்? எண்ணத்தை பண்படுத்த வேண்டும், உயர்வூட்ட வேண்டும், எண்ணத்தை ஆராய வேண்டும். இப்ப எண்ணத்தை நம்ம ஆராய்ச்சி செய்யணும்னா எண்ணத்தாலதான் எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யணும். எந்த எண்ணமா இருந்தாலும் ஒரு தடவை மூளை செல்ல பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா மீண்டும் மீண்டும் அந்த இடத்திலேயே தட்டி பிரதிபலிக்க செய்யும். அப்பொழுது அந்த எண்ணம் திரும்ப திரும்ப நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். இது எண்ண பதிவுகள். இப்போ இந்த எண்ணங்கள் எதற்காக வருகிறது? தோன்றக்கூடிய எல்லா எண்ணமுமே அது சொல்லாகவோ செயலாகவோ மாற்றம் பெறுவதற்காகத்தான் வருது. இப்போ அதை நம்ம நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் சொல்லாகவோ செயலாகவோ மாற்றலாமா வேண்டாமா அப்படின்றத ஆய்வு செய்யறது தான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. இப்போ இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி நம்ம அகத்தாய்வுல மகரிஷி ஐயா கொடுத்துருக்காங்க. அது அடிப்படையான ஒரு அவசியமான ஒரு பயிற்சியும் ஆகும். இப்போ இந்த எண்ணம் வரும்போது கெட்ட எண்ணமும் வருது, நல்ல எண்ணமும் வருது. இப்போ அந்த எண்ணம் கர்ம வினை, கெட்ட எண்ணங்கள் எண்ணும் போது அது கர்ம வினைகளாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏற்கனவே கர்ம வினை பதிவுகளாக உள்ள எண்ணங்கள் தாமாக எழுச்சி பெற்று கெட்ட எண்ணமாகவும் வருகிறது. இப்போ அகத்தாய்வு பயிற்சிக்கு நாம எடுத்துக்கிற எண்ணங்கள் அனைத்தும் தாமாக எழக்கூடிய எண்ணங்கள். தாமாக வரக்கூடிய எண்ணங்களை நெறிப்படுத்துவதற்கு செய்யற பயிற்சி தான் இந்த அகத்தாய்வு பயிற்சியினுடைய நோக்கம். இப்ப தாமாக வரக்கூடிய எண்ணங்களை நெறிப்படுத்தணும். நாம முயற்சி செய்து ஒரு எண்ணத்தை நினைக்கிறோம் பாருங்க, அந்த எண்ணங்கள் எழுச்சி பெறாம இருக்கிறதுக்கு விழிப்பு நிலைக்கும் நாம வரணும். அதாவது எண்ணம் ஆராய்தலில் நாம விழிப்பு நிலை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு ஐயா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே கர்மவினை பதிவுகள்னால இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை நம்ம பார்த்தோம். அந்த எண்ணங்கள் சொல்லாகவோ செயலாகவோ மாறும்போது மேலும் ஒரு பதிவு அங்க உருவாயிருக்கு. அப்போ ஏற்கனவே ஒரு பதிவு இருக்கு, அந்த பதிவு மேல இந்த பதிவு மேலும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. மேலும் மேலும் பதிச்சு அடர்த்தியான ஒரு அழுத்தமான பதிவாக அது மாறுகிறது. இந்த கர்ம வினை பதிவு அழுத்தம், அந்த அழுத்தம் அதிகமா இருக்கும்போது அது நல்ல வீரியப்படுத்தப்பட்ட பதிவாக கருமையத்துல தங்கிருக்கு. அப்போ அந்த பதிவு, அந்த அழுத்தம் பெற்ற பதிவு விளைவாக வரும்போது ஒட்டு மொத்தமாக தொகுப்பாக ஒரு பெரிய விளைவினை கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கிவிடும் அப்படின்னு நண்பனையா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த கெட்ட எண்ணம் வராம இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யலாம்? தொடர் பயிற்சினாலையும் விழிப்புணர்வோடையும் நாம இருக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு வேண்டாத விருந்தாள் வர்றாங்கன்னு சொன்னா நாம முகத்தை சுழிச்சிட்டோம்
அவங்கள வந்து சரியா நம்ம இன்வைட் பண்ணல, ரிசீவ் பண்ணலன்னா என்ன செய்வாங்க, அவங்க போயிடுவாங்க, திரும்ப வரமாட்டாங்க. அதே போல இந்த எண்ணங்களை வந்து கெட்ட எண்ணங்கள் வரும்போது நாம அது பின்னாடியே போகாம அதை வந்து நாம தவிர்க்கும் போது அது வந்து மீண்டும் வராம போயிடும். ஏன்னா அது திரும்ப அந்த அழுத்த பதிவு அங்கு அழுத்தப்படாது. அந்த பதிவு வந்து அழுத்தமாக பதியாது. அப்ப மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த கெட்ட எண்ணங்களை வந்து நாம வந்து தவிர்க்கலாம். அதற்கு வந்து நாம வந்து சங்கல்பமும் செய்து கொள்ளணும். கெட்ட எண்ணங்களை தவிர்க்கிறதுக்கு தொடர்ந்து அதற்கான சங்கல்பத்தையும் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஐயா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த கர்மவினை பதிவுகளினுடைய விளைவுகள் வந்து நமக்கு வந்து எப்பவுமே வந்து உடனடியா வராது. அது காலத்தால தான் வரும். ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்காங்க, இறைவன் வந்து கருணையே வடிவானவர். அவர் வந்து என்ன செய்றாரு, நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் இந்த இந்த இப்ப திருந்திட மாட்டானா, கொஞ்சம் மாறிட மாட்டானா, மனம் மாறி அந்த கெட்ட செயல்களை இனிமே செய்யாம, கெட்ட எண்ணங்களை எண்ணாம இருப்பானா அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்குறாரு. அதனாலதான் அந்த கெட்ட கர்மவினை பதிவுகளுடைய விளைவுகள் வந்து நமக்கு உடனடியா வர்றதில்ல. அது இறைவனுடைய கருணை. கொஞ்சம் நமக்கு தள்ளி வருது. சரி. இப்ப வந்து இந்த இந்த எண்ணங்கள் வந்து 6 வகையாக நமக்கு எண்ணங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அவர்கள் வந்து நமக்கு அகத்தாய்வு பயிற்சியில சொல்லியிருக்கிறாங்க. தேவை, பழக்கம், பிறர் மன தூண்டுதல், சூழ்நிலையால் வரக்கூடிய எண்ணங்கள், கருவமைப்பினால் வரக்கூடிய எண்ணங்கள், தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு அந்த எண்ணத்தை வந்து 6 பகுதிகளாக நல்லா விரிச்சு நமக்கு மகரிஷி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஐயாவும் அதை வந்து இதுல வந்து பதிவிட்டு இருக்கிறார்கள். இப்போ தேவையினால் எழக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து அதை அனுமதிக்கணும், அதை செயல்படுத்தவும் நம்ம செய்யணும். இப்ப தேவை, நமக்கு பசி தேவை. இப்போ இந்த மழை காலம் வந்து குளிருது, அப்போ வந்து நமக்கு அதுக்கு சரியான உடை, அதற்கு பாதுகாப்பான நமக்கு இருப்பிடம், இதெல்லாம் நமக்கு வந்து தேவை. தேவையினால் தேவையை ஒட்டி வரக்கூடிய எண்ணங்கள் அனைத்தையும் நாம என்ன செய்யணும், அதை செயல்படுத்துவதற்கு பார்க்கணும். இது வந்து நல்ல எண்ணங்கள். இப்போ அந்த 6 வகையான எண்ணங்கள்ல தேவையை ஒட்டி வரக்கூடிய எண்ணங்களும் தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணங்களும் மட்டுமே நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அவர்கள் சொல்லிருக்காங்க. ஐயா அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அடுத்ததாக பழக்கத்தினால் வரக்கூடிய எண்ணங்கள். பழக்கத்தினால் வரக்கூடிய எண்ணங்கள் தான் அம்மா கூட சொன்னாங்க, லலிதா அம்மா கூட சொன்னாங்க. இந்த கெட்ட பழக்கம் நமக்கு அடிக்கடி அவங்க காஃபி குடிக்கிறது, நாள் முழுவதுமாக அந்த டிவி பார்க்கறது, அது வந்து பழக்கம், அதுக்கே அடிக்ட் ஆயிடுறாங்க அவங்க. இதெல்லாம் இதனுடைய விளைவு என்ன, அது கெட்ட பழக்கம். அப்போ வந்து இந்த இந்த பழக்கத்தை வந்து நாம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும், நல்ல பழக்கமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு இன்னும் வந்து ஐயா வந்து நல்ல ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து நேரத்துக்கு சாப்பிட்றதா, பசி எடுத்து சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க ஐயா கிளாஸ்ல. அப்போ வந்து இப்ப மணி 1 மணி ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பழக்கம். இல்ல நமக்கு பசி எடுத்தாதான் சாப்பிடணும் அப்படின்றது நல்ல விஷயம். அதுக்கு இப்ப பழக்கத்தினால வரக்கூடிய எண்ணம், 12 மணி ஆச்சு நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஆனா பசிக்கல. அப்போ இந்த பழக்கத்தை நாம வந்து நல்ல பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சூழ்நிலையால் எழக்கூடிய எண்ணங்கள். சூழ்நிலையால் இப்போ மணி 12 ஆச்சு, நமக்கு வந்து பசி இல்ல, 12 மணிக்கு நமக்கு சாப்பிட்டு பழக்கமும் இல்லை, 1:30 மணி 2 மணிக்கு தான் சாப்பிட்டு பழக்கம்னு வச்சுக்கலாம். சூழ்நிலையால் வரக்கூடிய எண்ணம். நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம வெளியில போய்கிட்டு இருக்கிறோம், அங்கே வந்து அந்த உணவகம் பக்கம் போகும்போது அந்த வாசனையும் அல்லது நம்ம கூட வர்றவங்களும் என்ன சொல்றாங்க, நம்ம வந்து இப்ப சாப்பிடலாம்,
இங்கே இந்த கடையில சாப்பிடலாம், இது பக்கமா இருக்கு, இனிமே போயிட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்ப வரணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்மளை வந்து அந்த அந்த வாசனையும் அந்த உணவகத்திலிருந்து வரக்கூடிய வாசனையும் சேர்ந்து அந்த சூழ்நிலையெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். அதுதான் சூழ்நிலையால ஏற்படக்கூடிய எண்ணம். அப்போ அதை வந்து நாம வந்து எண்ண ஆராய்ச்சினால அதை வந்து நாம வந்து பயிற்சி பண்ணி அந்த சூழ்நிலைக்கு நாம மாறக்கூடாது. அடுத்ததாக வந்து பிறர் மன தூண்டுதலால் வரக்கூடிய எண்ணங்கள். பிறர் மன தூண்டுதலால் வரக்கூடிய எண்ணங்கள் தான் இப்ப வந்து நிறைய அதிகமா இருக்கு. இப்ப டிவில எல்லாம் ஆட் போட்டு காமிக்கிறாங்க, இதை வாங்கு அதை வாங்கு, இது அப்படி நல்லா இருக்கும், இதை விட இது பெஸ்ட், இது இவ்வளவு நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு அது நம்மளை வந்து தூண்டி விடுறாங்க. வழியில நம்ம போகும்போது கூட இந்த வியாபாரிகள் வந்து நம்மளை வந்து தூண்டு விடுற மாதிரி நம்ம மன தூண்டுதலை ஏற்படுத்துற மாதிரியான வாசகங்களை சொல்லுவாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு 2.5 கிலோ பழம் அப்படிலாம் சொல்லிட்டு நம்மளை கூப்பிடுவாங்க. 1 கிலோ பழமே 150 ரூபாய்க்கு வாங்கணும், இப்போ 100 ரூபாய்க்கு 2.5 கிலோ பழமா அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன அப்ப ரொம்ப சீப்பா இருக்கு, நம்ம வாங்கிடலாம். ஆனா நமக்கு அது தேவையில்லை. ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம், அந்த பிறர் மன தூண்டுதலால அதை வாங்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம போயிடுறோம். அப்போ நம்ம வந்து இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை வந்து நம்ம சரியா செய்யும் போது நம்ம இந்த பிறர் தூண்டுதல் அதுல இருந்து நாம வந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக கருவமைப்பிலிருந்து வரக்கூடிய எண்ணம். இப்போ கருவமைப்பிலிருந்து வரக்கூடிய எண்ணம் வந்து நல்ல எண்ணமாகவும் இருக்கலாம், கெட்ட எண்ணமாகவும் இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய தாய் தந்தையோ அவங்க முன்னோர்கள் வந்து அவங்க என்ன எண்ணி வச்சிருக்கிறாங்களோ அதை ஒட்டியே எண்ணம் வரும். அதுதான் அந்த பாரம்பரிய எண்ணம். இப்போ ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு செய்யணும் வச்சிருக்காங்க, அவங்களுடைய ஆசை வந்து நிராசையாக இருக்கும் பொழுது அது இவர்கள் மூலமாக அந்த எண்ணம் வந்து வரலாம். இப்போ அந்த கருவமைப்புல அவங்களுக்கே கூட யார் மேலேயாவது ஒரு வெறுப்பு, ஒரு ஒரு கோபம், அதை தீர்த்து கொள்ள முடியாத ஒரு நிராசையில அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க எண்ணம் வந்து இவங்க மனதுல வந்து அவங்க மேல இன்னும் கொஞ்சம் அதே வஞ்சமாக அதை வைத்து பழி வாங்கக்கூடிய அளவுக்கு கெட்ட எண்ணமாகவும் வரலாம். 2 எண்ணமுமே கருவமைப்பினால் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக தெய்வீக எண்ணம். இந்த தெய்வீகமான எண்ணம் வந்து நிச்சயமா வந்து அது நல்ல எண்ணமாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பிறர் நலம் காக்க தோன்றும் எண்ணங்கள் தான் தெய்வீகத்தால் வரக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு மகரிஷி வந்து அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பிறர் நலம் காக்க அப்படின்னு சொன்னா அது வந்து கருணை. அப்ப அது வந்து தெய்வீகத்தினுடைய ஒரு தன்மை. அந்த அந்த எண்ணங்கள் வந்து நல்லதாகத்தான் இருக்கும். சமுதாயத்துக்கு ஒரு நல்ல செயல்களை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ எங்க ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சரியான இடம் கூட இல்லை. இப்போ அந்த கடைசியில அந்த கந்தன் சிறை நகர்னு இருக்கு, அங்கே வந்து ஒரு 30 சென்ட் அளவுக்கு இடம் வந்து இது பண்ணி வேலி கட்டி இது போட்டு வச்சிருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் காசு போட்டு அதை வாங்கி வச்சிருக்காங்க குழந்தைங்க அங்கே போய் விளையாடுறதுக்காக. அப்போ இது வந்து ஏற்கனவே யாரோ அந்த எதை செஞ்சு அதை நினைச்சு வச்சிருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து அதை வந்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அதை நினைச்சும் வச்சிருந்திருக்கலாம், அல்லது இவருக்காகவும் தோணிருக்கலாம், ஐயோ எல்லா குழந்தைங்களும் இப்படி கஷ்டப்படுறாங்களே விளையாடுறதுக்கு கூட இடம் இல்லாம அப்படி சொல்லிட்டு இவருக்கே வந்து வந்திருக்கலாம். அது வந்து தெய்வீகமான ஒரு எண்ணம். இப்படி 6 வகையில எண்ணங்கள் வந்து வந்துட்டே தான் இருக்கும். இப்ப அவங்க அம்மா லலிதா அம்மா சொன்னாங்க, நம்ம
வாழ்க வளமுடன். உங்க மைக் மியூட் ஆயிடுச்சுமா. வாழ்க வளமுடன் ஐயா, கேக்குதாங்கய்யா? இப்ப இல்லம்மா. கேக்குது. பேசுங்கம்மா. கேக்குது. வாழ்க வளமுடன். கர்மவினை பதிவுகள் நமக்கு இருக்கு அப்படின்றத வந்து உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம் அப்படின்னு சொல்லிட்டு லலிதாம்மா சொன்னாங்க. ஆமா, அதை வச்சு நாம அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கர்ம வினையினால் வரக்கூடிய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள், அதை வந்து நாம வந்து சங்கற்பம் செய்து இந்த பயிற்சிகளை தொடர்ந்து, இந்த பயிற்சிகளை எண்ணம் மாறாத பயிற்சிகளை செய்து விழிப்புணர்வோடு நாம் இருக்கும்போது இந்த கெட்ட எண்ணங்களை நாம தவிர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த ஆறின் அடிப்படையில நாம வந்து இந்த எண்ணங்களை நம்ம அதை பிரிச்சு அதை வச்சுட்டு அதனுடைய விளைவு என்ன, நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்து முடிவு செய்ய வேண்டியதுதான் இந்த பயிற்சியினுடைய வெற்றி நமக்கு. இப்ப இந்த எண்ணம் மாறுதல் பயிற்சியை நம்ம சிறப்பாக செய்துட்டோம்னு சொன்னோம்னா அடுத்த அகத்தாய்வு பயிற்சிக்கு நம்ம போக வேண்டியதே இல்லைன்னு நண்பணி ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த எண்ணங்கள் மட்டுமே நம்ம வாழ்வை வந்து உயர்த்தும், நல்ல எண்ணங்கள் மட்டுமே நம் வாழ்வை உயர்த்தும் அப்படின்றத வந்து ரொம்ப சிறப்பா வந்து லலிதா அம்மா சொன்னாங்க. அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.